ஹார்ட் அட்டாக் இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்படுறாங்க. சோ அது வந்து எதனால வருது, யாருக்கெல்லாம் வருது, ஏன் வருது அப்படின்றத பத்தி ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ எவ்ரி 40 செகண்ட்ஸ் வந்து ஒரு உயிர் வந்து ஹார்ட் அட்டாக்னால போகுது அப்படின்றது ரிசர்ச் மூலியமா சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்னா என்னங்க சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்து ஆக்சினேட்டட் பிளட்டா வந்து மாத்தி பம்பிங் மெத்தட் மூலியமா வந்து உடம்புல உள்ள எல்லா ஆர்கனுக்குமே சப்ளை பண்ணும். ஸோ அப்படி சப்ளை பண்றதுனாலதான் எல்லா ஆர்கனுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அதுக்கு மெயினா எந்த ஆர்டரிங் சார் உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரோனரி ஆர்டரிங் இருக்கு. ஸோ அந்த ஆர்டரி தான் வந்து மெயினா யூஸ் ஆகுது. கொரோனரி ஆர்டரியில வந்து பிளட் சப்ளை ஆயிட்டு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த பேத்வேல வந்து ஏதாவது ஒரு நேரோவிங்கோ அல்லது அப்ஸ்ட்ரக்ஷனோ ஆகிறதுக்கு பேர் வந்து அத்ரோஸ்க்ளீரோசிஸ் சொல்லுவோம். இந்த அத்ரோஸ்க்ளீரோசிஸ்னால தான் வந்து ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ அத்ரோஸ்க்ளீரோசிஸ் வந்து என்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹை கொலஸ்ட்ரால், அதுக்கப்புறம் ஹை பிபி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து மெயினா வந்து ஸ்மோக்கிங். இந்த 3 ரீசன்னாலதான் வந்து அத்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் வருது. பிளாக் வந்து ரத்தத்தில் உள்ள பிளேட்லெட் இருக்கு பாத்தீங்களா? சோ அது வந்து அந்த ஃபேட் டெபாசிட் ஆன இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல போய் அப்படியே ஸ்டிக் ஆயிக்கும். சோ அதனால வந்து முழுமையா தடையடைய ஆரம்பிச்சது. சோ இப்படி தடையாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹார்ட்டுக்கு, இதயத்துக்கு போகக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வந்து செயலிழந்து போக ஆரம்பிக்குது. அதனாலதான் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வருது. சோ இப்ப ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஹார்ட்டோட பீட் வந்து சுத்தமாவே இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஹார்ட் பீட் இருக்கும், நார்மல் ரிதமை காட்டிலும் ரொம்பவும் கம்மியா இருக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ரிதம் வந்து முழுமையா வந்து தடைபடும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதைத்தான் வந்து கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஹார்ட் அட்டாக் வரவங்க பெரும்பாலும் எந்த மாதிரியான அறிகுறி எல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நெஞ்சு வலி, அழுத்தம் அது போல இருக்கும் அப்படின்றாங்க. மூச்சு திணறல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப படபடப்பா இருக்கு, வியர்த்து ஊத்துது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நெஞ்சு வலி பாத்தீங்க அப்படின்னா வந்து தாடை, கழுத்துக்கு பின்புறம், அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர்ல இருந்து கை வரையுமே ஃபுல்லா வந்து அந்த ரேடியேட்டிங் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து காமனா எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா வந்து பெண்களுக்கு வந்து அடிஷனலா வந்து அந்த நாசியேட்டிங் சென்சேஷன், வந்து வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வயிறு வலி, சோ இது எல்லாமே அடிஷனலா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து என் முன்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துட்டாங்க சார், நான் என்னங்க சார் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து எமர்ஜென்சி நம்பர் 911 கால் பண்ணுங்க. சோ இப்ப நான் ஒரு ப்ரொசீஜர் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணலாம். இது வந்து டாக்டர் தான் பண்ணும் அப்படின்றது கிடையாது. ப்ரொசீஜர் வந்து சொல்ற மாதிரி கரெக்டா ப்ராப்பரா வந்து யார் வேணாலும் பண்ணலாம். பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு சேர்லயே சம்திங் எங்கேயாவது இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு தரையில வந்து படுக்க வச்சுக்கங்க. படுக்க வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க உடையிற மாதிரி ஏதாவது பொருள் பாக்கெட்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பொருள் எல்லாம் எடுத்து வெளில வச்சிருங்க. வெளில வச்சதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா அவங்களோட நெஞ்சு பகுதியில பாத்தீங்க அப்படின்னா வந்து கை வந்து இப்ப எந்த ஹேண்ட் வந்தாலும் உங்களால நல்லா ஃபோர்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த ஹேண்ட கீழேயும் இன்னொரு ஹேண்ட மேலேயும் இப்படி வச்சு சோ நல்லா வந்து அந்த நெஞ்சு பகுதியில அழுத்தம் கொடுக்கலாம். அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த பிளட் ஃப்ளோ வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கும். சோ அப்ஸ்ட்ரக்ட் ஆன பிளட் ஃப்ளோனாலதான் வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லியிருந்தேன்ல. சோ அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ வந்து ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சார் நம்ம வந்து கொடுக்கணும், இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நிமிடத்திற்கு வந்து 100ல இருந்து 130 முறை வந்து அழுத்தம் கொடுக்கலாம். அந்த அழுத்தம் வந்து ஒரு 2 இன்ச் அழுத்தணும். ரொம்ப அழுத்தணும் அப்படின்னா வந்து அந்த நெஞ்சு பகுதியில் ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ அது வந்து உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அதையுமே கொஞ்சம் கரெக்டா ப்ராப்பரா பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து அப்ப மூச்சு ஏதாவது விடுறது ரொம்ப சிரமம் சம்திங் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களோட வாய்ப்பகுதியில வச்சு நம்ம வந்து மூச்சு கொடுக்கும்போது ஆர்டிபிஷியலா நம்ம கொடுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு இருக்க அவங்களோட பல்ஸ் பார்த்துட்டே இருக்கணும். பல்ஸ் வந்து இருக்கா இல்லையான்றதை பார்க்கணும், மூச்சு பார்க்கணும். சோ இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நம்ம எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணிருப்போம். சோ அவங்க வந்துருவாங்க. சோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் அவங்க டேக் ஓவர் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஹார்ட் அட்டாக் யாருக்கெல்லாம் வருது, வராம இருக்கலாம், என்னங்க சார் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து குண்டா இருக்கவங்களுக்கு, கொலஸ்ட்ரால், அதுக்கப்புறம் பிரஷர் எல்லாம் வந்து இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஹைலி ஆயில் ஃபுட்டா எடுக்கிறாங்க, ஜங்க் ஃபுட்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மெயினா வந்து இப்ப தூங்காம நைட்லாம் தூங்காம இருக்காங்கன்னா அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இப்ப நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்து சின்ன வயசுல இப்ப வந்து கார்டியாக் அரெஸ்ட் 30 வயசு 35 வயசுலயே இறக்குறாங்க. சோ இதுக்கு எல்லாமே வந்து இதுதான் மெயினான ரீசன். ஹெல்தி ஃபுட்லாம் எடுக்கணும், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம டயட்ல வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், பிராணாயாமம், சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணணும். அதுவே வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னா ரொம்ப ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்றது, சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி இப்ப அதனாலயுமே வந்து டெத் ஆகுறாங்க. சோ அது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு லிமிடேஷன்ல நடக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பிளட் பிரஷர் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா வந்து அதெல்லாம் கரெக்டா செக் பண்ணி அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் ரெகுலரா எடுக்கணும். நான் ப்ரீவியஸா சொன்ன பாத்தீங்களா, முன்னாடி சொன்ன எல்லா பிரச்சனைகளும், அதாவது அறிகுறிகள் இந்த மாதிரிலாம் வரும்னு சொன்னல. சோ அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்னா அதை வந்து போய் ஒரு பக்கத்துல இருக்க ஒரு டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி சார் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, என்ன ஏதுன்றதை பாத்துக்கணும். இசிஜி அது மாதிரிலாம் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா எடுத்து பார்க்கணும். இப்ப இசிஜியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து
இப்ப எடுத்து பார்த்தோன்னே நல்லா இருக்கு சார், எனக்கு பெயின் இருக்கு பட் ஆனா நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு 5 minutes ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இசிஜி வந்து ஃபர்ஸ்ட் இசிஜி வந்து நார்மலா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நமக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினைக்க கூடாது. அடுத்து ஒரு இந்த கம்ப்ளைண்ட் வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 5 minutes ஒன்ஸ் வந்து ஒரு இசிஜி ஒரு 3-4 இசிஜியா எடுத்து பார்த்தோம்னா அதுல வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்க பண்ணிக்கிறதா ரொம்ப நல்ல விஷயம், புரியுதுங்களா? அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து செஸ்ட் பெயினையும் வந்து கேஸ்ட்ரிக் பெயினையும் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. சோ அந்த பத்தின ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் இதுல போடுவோம். அந்த கன்ஃபியூஷனுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுவோம்.